Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. PKL 12 தான் எஸ் கபடி தான் நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதெல்லாம் பட்டாசு டப்பாசு கிப்பாசு எல்லாம் வாங்கிட்டீங்களா? படம்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஸ்வீட் ரெடியா? மிச்சர் ரெடியா? எனிவே ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. நேற்று 3 மேட்ச் நடந்ததில்ல, அதில் 2 மேட்சை பற்றி பேசுவோம். ஏன்னா ஹை ப்ரொஃபைல் டீம் ரெண்டுமே, டபங் டில்லி ஒன்று, புனேரி பல்தன் ஒன்று. 2 பேரும் தோத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ இதனால் என்னாச்சு, நேற்று 2 டீமு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இல்லைனாலும் குவாலிஃபை ஆகிடுவாங்க, பெங்களூர் புல்ஸும் தெலுங்கு டைட்டன்ஸும். ஆமாம், இப்போ 4 டீமு குவாலிஃபைடு ஆல்ரெடி அனௌன்ஸ்டு, டிக்யூ போட்டாச்சு. ஏற்கனவே புனேரி பல்தன், டபங் டெல்லி, இப்போ பெங்களூர் புல்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெங்களூர் புல்ஸ் வந்து டபங் டெல்லிகிட்ட 33-23 அப்படி ஜெயிச்சிட்டாங்க, 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். டபங் டெல்லிக்காக அக்ஷித் அவர் 2 பாயிண்ட்டும், அவர் தமிழ் தலைவருக்கு எதிராக நிறைய பாயிண்ட் எடுத்தார். ஃபசல் கேப்டன் 2 பாயிண்ட்டு, சுர்ஜித் சிங் 2 பாயிண்ட்டு, மொஹித் அவர் ஒரு 11 பாயிண்ட் எடுத்தார். 3 பேர் 0, நவீன், சௌரப், நந்தல் அண்ட் சந்தீப் மெயின் டிஃபெண்டர்ஸ். இவங்கெல்லாம் 3 பேருமே 0-0-0. ரைட், பெங்களூர் புல்ஸுக்கு அலி ரஜா மிர்சாயின் அவர் ஒரு 13 பாயிண்ட்டும், ஆகாஷ் ஷிண்டே 2, யோகேஷ் 3, தீபக் சங்கர் 3, யோகேஷ் அவங்க கேப்டன் 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. ரைட், இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரே ஒரு மேட்ச் தான் இன்னும் இவங்களுக்கு பாக்கி இருக்குது பிளே ஆஃபுக்கு முன்னாடி. அது புதன்கிழமை நினைக்கிறேன். டபங் டெல்லிக்கு தோத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க வீக் டீம் சார், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க, பி டீம் சி டீம், அதனால தான் தோத்தாங்க அப்படின்னு. கொடுங்க, சான்ஸ் கொடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் குவாலிஃபை ஆனீங்களோ அப்போயே கொடுத்துருந்துருக்கணும் இந்த சான்ஸ் எல்லாம். இப்போ மேட்ச் டோர்னமெண்ட்டு பிளே ஆஃப் நாக் அவுட் நெருங்க கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிதம் பிரேக் ஆகும், டச்சில் இருக்க மாட்டீங்க, ஃபோக்கஸ் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மைண்டு அவே ஃப்ரம் கபடிக்கு போயிடும். இது இட் மைட் பேக் ஃபயர் யூ. எப்போ பேக் ஃபயர் யூனா, இப்போ இதே டபங் டெல்லி திரும்பி பெங்களூர் புல்ஸ்கிட்ட மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க. ஏகப்பட்ட பிளே ஆஃப் எலிமினேட்டர் 1, எலிமினேட்டர் 2, ஏ வர்சஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நிலமும் இருக்க பிளே ஆஃபில். அப்போ அங்கே விளையாடும் போது சைக்கலாஜிக்கலாக பெங்களூர் புல்ஸ் ஹேவன் எட்ஜு. அந்த இடத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னு சொன்னால் அது போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக பிளேயர்ஸ்க்கு வரும். ஐயோ இவங்ககிட்ட தானே போன மேட்ச் தோத்தோன்னு. எதுக்கு அந்த நிலைமைக்கு வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் ஆஷு மாலிக் விளையாடுற ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவர்கிட்ட ஃபிட்னஸ் ரெடி ஆகிட்டார், அவர் முக்கியமான பிளேயர். இன்ஃபேக்ட் அவர் கடந்த 10 நாளாகவே விளையாடலை ஆச்சா. வேற ஆஸ் நீங்கள் அஜிங்க பவரன், நீரஜ் நர்வால் 2 பேரும் மெயின் 7ல் வச்சு விளையாட வச்சிருக்கணும். அவங்கள சப்ஸ்டிடியூட்டாக வச்சுங்க. அவர் 5-10 நிமிஷம் தான் வந்தாங்க, 2 பேரும் ஆள் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. ரைட், மற்றவங்களாம் சான்ஸ் கொடுக்குறதுக்கு திஸ் இஸ் நாட் த டைம். இது இல்லை டைமு. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ 12வது மேட்ச் எப்போ குவாலிஃபை ஆனீங்களோ அப்போ தான் கொடுத்துருக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வீக் டீம் தான் சார் இப்போ விளையாண்டாங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் படி பார்த்தா அப்போ தமிழ் தலைவாசி ஏன் ப்ளேம் பண்ணுறாங்க எல்லாம்? தமிழ் தலைவாசி வீக் டீம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா தமிழ் தலைவாசிக்கு பவன் ஷராவத் விளையாடல, விஷால் சால் விளையாடல, கலீலி வரவே இல்லை, சாகர் ஸ்டார்டிங் 10-12-13 மேட்ச் விளையாடல, அப்படி சொல்லிட்டு போகலாம்ல, சொல்லலாம்ல. இப்போ அதே லாஜிக் தானே. போன மேட்ச்சில் இமான்ஷு விளையாடல, நரேந்தர் விளையாடல, அதனால தான் தோத்துட்டாங்கன்னு. இன்னும் இது சரியா இல்லையான்னு உங்கள் 2 பேருக்கு மேட்ச் நடக்கும்போது மேட்ச் பண்ண நான் என்ன சொன்னேன்னு பாருங்கள் நீங்கள். ஏன்னா பெங்களூர் புல்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க குவாலிஃபை ஆவாங்க, இவ்வளோ தூரம் மேலே வருவாங்கன்னு. அவங்ககிட்ட போய் தோத்துட்டு நிற்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக அஜிங்க பவரையோ இல்லை நீரஜ் நர்வாலையோ இறக்கியிருக்கணும். ஸ்பெஷலி ஆஷு மாலிக் வேறு இல்லை. ஸோ அது பேக் ஃபயர் ஆகுதா இல்லையா போக பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் நாட் த ரைட் அப்ரோச் நாக் அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது, டபங் டெல்லிக்கும் புனேரி பல்தனுக்கும். ஏன் அந்த நிலைமைக்கு கொண்டு வரீங்கிறேன் நான். சைக்கலாஜிக்கல் தான் ரொம்ப முக்கியம். கபடி இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். 2 காதுக்கு நடுவில் இருக்குல்ல மூளை, அதை வச்சு தான் விளையாடுறது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸு, மில்லிமீட்டர் அதெல்லாம் இல்லாத போது தான் என்ன பண்ணுவோம், கால் வெளில போய்டும், லாபி அவுட் ஆகிடுவாங்க சீனியர் பிளேயர்லாம். ஆங்கிள் ஹோல்டு சரியாகவே பிடிக்காது, பிடிக்க முடியாது. 2 வருஷம் கழிச்சு வந்து விளையாண்டா யாரோ சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கிட்டு போய்டும். நடந்தது இல்லை, சாகரே சொல்கிறேன் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ ஏன்னா டச்சில் இல்லாதனால. ஸோ சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் ரொம்ப 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 முக்கியம். அது உங்களுக்கு அது இல்லை இப்போது. ஏன்னா இப்போ பெங்களூர் புல்ஸ்கிட்ட எங்கேயா மீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரபிள் வரும். எனவே அது ஒரு பக்கட்டும். சேம் அப்ளைஸ் டு புனேரி பல்தனும். இப்போ அதுக்கும் வரேன். தெலுங்கு டைட்டன்ஸ் புனேரி பல்தன்ட்ட 40-31 ஜெயிச்சிட்டாங்க, 9 பாயிண்ட் டிஃபரன்ஸில். புனேரி பல்தனுக்கு நம்ம சச்சின் தன்வர், அவர் தான் போனஸ் கிங்கு, அவர் வந்து டூ ஆர் டை கிங்கு, எல்லாமே அவர் தான் கிங்குன்னு ஒரு படம் வந்தது, நாகராஜன் இவரை நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். எனிவே சச்சின் கேப்டன் நல்ல பிளேயர் இருந்தார், நான் இல்லைன்னு சொல்லல. பாட்னா பைரேட்ஸ் பண்ணும்போது 3 சீசனாக 180 பாயிண்ட் எடுத்தவர் தானே. ஸோ அவரை கேப்டனை போட்டாங்க. அதில் ஜாலியாக காலெல்லாம் தூக்கி விட்டு சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தான் டோஸ் நிறையா வந்தது ஸ்டார்டிங்லேயே. அஜய் டாக்கோட் வந்து அவர் ஒரு 10 பாயிண்ட்டு. மிலன் மஹாஜா அப்புறம் ரோஹன் 2 பேருக்குமே 0-0 பாயிண்ட்டு.
அப்புறம் அபிஷேக் ஒரு ரைடர், அவருக்கு ஒரு 3, வைபவ் ரவாடே அவருக்கு ஒரு 4 அண்ட் முகமது அமன் அவருக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிது. டாடாசான்னு ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு 3 பாயிண்ட்டும், இன்னும் ஆக்சுவலாக சப்ஸ்டிடியூட்டில் ஸ்டூவர்ட் சிங் வந்தார், அவருக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிது. நெட்டிஃபைட் அஸ்ரான் வந்தார், ஆதித்ய ஷிண்டே, பங்கஜ் மொய்த்தே 3 பேருக்கு நேற்று ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. எப்போதுமே அப்படி கொடுக்கக்கூடாது, யாராவது 1-2 பேருக்கு கொடுக்கலாமே தவிர 3 மெயின் பிளேயர் நீங்கள் வெளில வச்சிட்டீங்க. சைக்கலாஜிக்கலி இப்போ நீங்கள் தெலுங்கு டைட்டன்ஸில் எங்கேயோ மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும். 100 வருஷம் கழிச்சு ரெக்கார்டு பார்த்தாலும் என்ன சொல்லுவோம், தெலுங்கு டைட்டன்ஸ் புனரி பார்த்தனை அடிச்சுப்பா, நம்பர் 1 ரேங்க்ல இருக்கிற டீமை தெலுங்கு அடிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் தட் லாஜிக் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ரெஸ்ட் கொடுக்குறது கொடு, வேணான்னு சொல்ல. 12வது 11 எப்போ குவாலிஃபை ஆனீங்களோ அன்றைக்கி மறுநாளே கொடுத்துருக்கணும். கடைசி 2 மேட்ச் கண்டிப்பாக மெயின் டீம் விளையாடணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஃபோக்கஸ் ரிதம் ஒரு இது ஃபிட்னஸ் வைப்பீங்க. நெட் ப்ராக்டிஸில் எதுக்கு விராட் கோலிலாம் 4 மணி நேரம் பண்ணுறாரு மேட்ச் அன்றைக்கி காத்தல, என்ன பேட்டிங் தெரியாதா அவருக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், ரிதத்தில் இருக்கணுன்றதுக்காக தான். அதே மாதிரி தான் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து 2.5 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா காலை பிடிக்கவே முடியாது, ஆங்கிள் வரல வலிக்கிட்டு தான் போவாங்க. நடந்தது சாகருக்கு. சொல்லுங்க, சாகர் ஃபஸ்ட் மேட்ச் 5 பாயிண்ட் எடுத்தார, வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ 5 பாயிண்ட்டு வச்சுங்க ஜோபியில். எனிவே இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் பாருங்களேன், அவங்க ஃபுல் டீம் தான் விளையாடாங்க. விஜய் மலிக் கேப்டன் 10 பாயிண்ட் எடுத்தார், பரத் ஹூடா 11 பாயிண்ட்டு, சுபம் ஷிண்டே 5, அங்கித் அவர் ஒரு 4 பாயிண்ட் எடுத்தார். பொன்னேரி பார்த்தோன்னா டபங் டெல்லி குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் காம்ப்ளிசன்சின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதாவது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். லாஸ்ட் மேட்ச் இது 17 மேட்ச் தான் இருக்குது, 2 பேருமே ஒரு மேட்ச்சுக்கு இன்றைக்கே இருக்குது பொன்னேரி பல்தனுக்கு. அதில் கூட இந்த பிளேயர்லாம் திரும்ப விளையாடலாம். இன்ஜுரி ஆகாமல் விளையாடுங்க, அட்லீஸ்ட் மேட்ச்சில் நில்லுங்க, எல்லா ரைடு எடுக்காதீங்க, ஆளுக்கு ஒரு ரைடு எடுங்க. இப்படி தான் பண்ணியிருக்கணுமே தவிர ஒரேடியாக 3 மெயின் பிளேயர் உட்கார வச்சுங்க வெளில. ராங் சிக்னல் டு தி ஆப்போனண்ட். அதுதான் அப்படி தான் நான் பார்ப்பேன் இதை. அண்ட் எஸ்பெஷலி ஆஷு மணிக்கு 2 வாரமாக விளையாடாததுனால கண்டிப்பாக அஜிங்க பவர் இல்லை நீரா யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கணும். இது என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். சரி, தமிழ் தலைவருக்கு வாணி குவாலிஃபை ஆவாங்களா? ரைட் சின்ன விண்டோ ஒன்று பின்னாடி திறந்துருக்கு. ஸோ அது என்ன விண்டோ, அந்த விண்டோ எப்படி திறக்கணும், அதனால் நான் அப்புறமா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஏன்னா டாப் 7 சீல்டு, அவ்வளோதான். தமிழ் தலைவாசலில் 16 பாயிண்ட் எடுக்க முடியாது, ஜெயிச்சாலும் 14 தான் எடுக்க முடியும். 7வது பொசிஷனில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இருக்குது, 16 பாயிண்ட்னு நினைக்கிறேன் என்னமோ. எனிவே அண்ட் பார்ப்போம். நீங்களும் எனக்காக என்ன பண்ணணும், இது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எண்டு கார்டில் வைக்கிறேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஒன் டே இன்டர்நேஷ்னலில் 1 ஹவரில் இருக்குது. இது நான் 8 மணிக்கு பேசுகிறேன் காத்தால, சண்டே காலையில். ஸோ அதில் ப்ரிவ்யூ போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கல அங்கே போய் அதை உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறமா வந்து என்னை கேட்கக்கூடாது. நான் ஒரே ஒரு வீடியோ தானே சார் கேட்குறேன், டபங் டெல்லி பற்றி பேசுங்க சார், எக்ஸை பற்றி பேசுங்க, ஒய்யை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. பட் அதே மாதிரி இப்போ நான் கேட்குறேன், அதை போய் பார்த்துட்டு அதை எல்லோரும் பிடிக்குதோ இல்லையா எனக்கு பார்த்து லைக் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ரைட். அண்ட் அவ்வளோதான். இதே பதில் திரும்ப நான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஒரே ஒரு வீடியோ தானே பார்க்க சொன்னேன், நீங்கள் பார்க்கல. இப்போ வந்து டபங் டெல்லியை பற்றி பேசி பல்தனை பேசி என்னோடய ஃபேவரெட்டு சார் யூபி யோதா சார், அவரு சார் எதை பற்றி பேசுங்க சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பிளண்ட்டாக நோண்டுருவேன் நான். ஒரு ப்ரிவியூவை பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி வேறு விளையாட போகிறாங்க இன்றைக்கி. ரைட், அப்டேட் பண்ணிட்டு கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.